ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள். தியான வசனம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46 மற்றும் 47ஆம் வசனங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46 மற்றும் 47ஆம் வசனங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலம் வெகு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. நேற்று பிறந்தது மாதிரி இருக்கிறது. இந்த மாதம் முடிவுக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்தோம், நிறைவுக்குள்ளாக 10 மாதங்களை கடந்து நாம் செல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வந்திருக்கிறோம். வெகு வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் காலம் வேகமாக போனாலும் நேற்றைய தினம் என்பது நமக்கு கிடைக்காத ஒன்றாக இருக்கிறது. நாளை தினம் என்பது நம்முடைய கையில் இல்லாத ஒன்றாக உண்டு. ஆனால் இன்றைய தினம், இன்று நாம் வாழுகின்ற இந்த நாள் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இன்றைய தினம் கர்த்தர் நமக்கு புதிய கிருபை, முடிவில்லாத இரக்கத்தை தந்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பது நாம் இந்த நாளிலே தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைய நாள், முதலாவதாக இன்றைய நாள் என் தேவனை நான் வெளிப்படுத்தும் நாள், என் ஆண்டவரை காட்டுகின்ற நாள். என் ஆண்டவர் என் மூலமாக வெளிப்படுகிறார். இன்றைய நாள் இறைவனை காட்டுகின்ற ஒரு நாள். 1 சாமுவேல் 17, 46, 47 அதைத்தான் பார்க்கிறோம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சம்பவம் நாம் நன்கு அறிந்த ஒரு சம்பவம். தாவீது, இளைஞனான தாவீது கோலியாத் என்கிற ராட்சசனை எதிர்கொண்ட போது தாவீது சொன்னதைத்தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாள், இன்றைய தினம் உங்களுக்குள்ளே இருக்கும் சர்வ வல்ல தேவனை சர்வ பூமியின் மக்களும் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு நாளாக இருக்கிறதா? அவன் சொல்லுகிறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அதனாலே அறிந்து கொள்வார்கள். உன் வாழ்க்கை, என் வாழ்க்கை இந்த பூவுலகத்திலே ஜீவிக்க மட்டுமாக இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளை நீ நானும் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் உன்னையும் என்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அவருடைய சொரூபமாக, அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட நாம் இந்த பூவுலகத்திலே நாம் இருக்க பரியந்தம் அவருடைய திவ்ய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சிந்தையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சர்வ வல்லமுள்ள ஒரு ஆண்டவர் உண்டு, அதற்கு நான் அத்தாட்சி என்று சொல்லி நீங்களும் நானும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அவர் சர்வலோகத்தின் பாவங்களை போக்கும் கிருபாதார பலி. மேலும் அவர் வெற்றி தருகின்ற ஆண்டவர். பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் அல்ல, அவருடைய பரிசுத்த நாமமே வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஒரு நாமம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி வேந்தராக வீற்றிருப்பதை இந்த உலகத்திற்கு நீங்களும் நான் வெளிப்படுத்துகிறோமா? நாம் கர்த்தரை தலைமுறையாக நமக்கு மட்டுமே சொந்தம் என்று நாம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். நாம் பெற்ற இன்பத்தை நம் அயலகத்தாரும் நம் அண்டை மாநிலத்தவரும் அண்டை நாட்டவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சொந்தம் பாராட்ட வேண்டுமே. அவர்களும் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டுமே. நம்முடைய சொல், செயல், சிந்தனை, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீர முயற்சியோடு ஆண்டவராகிய இயேசுவை இன்றைய தினமே நீங்களும் நானும் காட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நீங்களும் நானும் அவருடைய வாசிக்க தகுந்த நிருபங்கள். அவருடைய நிருபமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் பணி சரீர பிரகாரமாக அவருடைய பணி நிறைவு பெற்று அவர் வெளியே சென்று விடுகிறார். பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் வியாபித்து நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநிறுத்துவதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? இன்று நீங்கள் அவருடைய கால்கள், நீங்கள் அவருடைய வாய்கள், நீங்கள் அவருடைய சரீர அவயவங்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இங்கே அந்த தியான பகுதிக்காக நாம் எடுத்துக்கொண்ட பகுதியை வாசித்து பார்ப்போம். என்னால் 4 குஷ்டரோகிகளுடைய சம்பவம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். பொழுது விடியும் மட்டும், அதாவது நாளை காலை வரை காத்திருப்போம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது, அல்லது இன்றைக்கு அநேகர் நாம் சொல்லுகிறோம் அல்லவா, இப்பொழுது இதற்கெல்லாம் நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்கவோ கோயிலுக்கு போகவோ ஊழிய காரியங்களோ அதுக்கெல்லாம் காலம் இருக்குது. 60 வயசு 65 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நான் இதெல்லாம் செய்வேன், அல்லது எனக்கு வீக்கெண்டில் லீவு கிடைச்சா நான் செய்வேன், எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா நான் செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஆண்டவர் சொல்லுகிறார் குற்றம் என்று சொல்லி. இன்று இந்த நாள், இன்றைய தினம், என் ஆண்டவர் இன்றைக்கு என் கையிலே கொடுத்திருக்கிற இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாளாக இருக்கிறதா? நற்செய்தி சொன்னார்கள் 4 குஷ்டரோகிகள். அவர்கள் சொன்ன நற்செய்தி என்ன? எதிரி தோற்றுவிட்டான், எதிரிகளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடமில்லை, எதிரிகளுடைய ஆஸ்தியை எல்லாம் நமக்கு விட்டு சென்று விட்டார்கள். ஆம், எதிராளி தோல்வி அடைந்து விட்டான், நமக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது, ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது, விடுதலை கிடைத்திருக்கிறது, பசியார உணவு கிடைத்திருக்கிறது. நற்செய்தி அறிவிக்கும் நாள். தாமதித்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் அருமை சகோதர சகோதரி, தாமதத்தை தவிர்ப்போம். இன்றைய இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். ஆம், இந்த நாளிலே மௌனமாயிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். திறவுண்ட வாசல் அடைப்பதற்கு முன்பாக நொறுங்குண்ட மனதோடு முன் செல்லக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? காலத்தை ஆதாயப்படுத்துவோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த நாள் ஆண்டவரை காட்டுகிற ஒரு நாள் மாத்திரமல்ல, என்னுடைய இருதய கடினம் நீக்கப்படுகின்ற ஒரு நாள். ரோமர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்ப்போம் என்றால், அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இஸ்ரவேலருடைய பரிதாப நிலையை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் இருதயம் கடினப்படுவதும், பின்பு கர்த்தரால் தண்டிக்கப்படுவதும் அல்லது சிட்சிக்கப்படுவதையும், அதற்கு பின்பாக அவர்கள் மனமாறி திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறதையும், திரும்பவும் பழைய பாவத்தைக்குள்ளாக அவர்கள் அந்த பாவ ஆசைக்குள்ளாக மறுபடியும் ஓடுகிறதுமான ஒரு சுற்றுவட்ட பாதை போல் அவர்களுடைய வாழ்வு இருப்பதை நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே நான் பார்க்கலாம். ஆண்டவர்களை நோக்கி கெஞ்சுவார்கள், ஆண்டவர் அவருடைய ரட்சிக்கும் நியாயாதிபதிகளை, இரட்சகர்களை எழுப்பினார். ஆனால் சற்று நன்றாக அவர்கள் இருக்கின்ற பொழுது மறுபடியுமாய் தாங்கள் விட்டு வந்த பாவத்திற்கு நேராக செல்வார்கள். இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். இருதயம் கடினப்பட்டது. நாம் கடினப்பட்டால் சடுதியில் நாசமடைவோம் என்பதாக நீதிமொழிகளின் ஆக்கியோன் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1வது வசனம், அடிக்கடி கரிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். ஆம், என் அன்புக்குரிய பிள்ளைகளே, கடின இருதயம் வேண்டாம் நமக்கு. இருதய கடினத்தின் நிமித்தமாக 11 நாள் கடந்து செல்ல வேண்டிய அவர்களுடைய பிரயாணமானது, இஸ்ரவேலுடைய பிரயாணமானது 40 ஆண்டுகள் வந்தது. 40 ஆண்டுகள். அந்த 40 ஆண்டுகளிலும் அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தியதான் காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அலைந்து திரிந்து அலைக்கழிக்கப்பட்டு அழிந்தார்கள். பார்வோனும் அவன் சேனையும் செங்கடல் நடுவில் அழிந்து போனார்கள். கர்மேல் ஊரானாகிய நாபால் கல்லை போலாகி செத்தான். ஏரோது புழுத்து செத்தான். காரணம் இருதய கடினம். இருதய கடினம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை தேவனுடைய அன்பினால் நிரப்புவோம். ரோமர் 5:5 அதைத்தானே சொல்லுகிறது. நம்முடைய கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதாக அங்கே சொல்லுகிறார். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அவருடைய வசனத்திற்கு இடம் கொடுப்போம். அவர் அதை விளக்கி காட்டி நம்முடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியான கிருபையை கொடுப்பார். நிறைவாக நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய இன்றைய நாள் ஆண்டவருக்காக கொடுக்கின்ற ஒரு நாளாக அமைய வேண்டும். கொடுக்கின்ற நாளாக இருக்க வேண்டும். 1 நாளாகமம் 29:5 சொல்லுகிறது, இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்று கேட்கிறார்.
இன்றைய தினம் யார் கொடுக்க வர்றீங்க? உங்கள் கை காணிக்கை, மற்றவங்க காணிக்கை இல்லை, மற்றவங்ககிட்ட அடித்து பிடுங்கிறத இல்லை. இல்லைனால் நீ தவறான வழியில் நீ பெற்றுக்கொள்கிற நன்மைகள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற, ஒருவேளை அந்த ஆசீர்வாதங்களை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயே, அவைகளை அல்ல. உன் கை காணிக்கை, உன் கையின் பிரயாசங்கள், உன் கை காணிக்கை நீ கொண்டு வருகிறாயா என்று கேட்கிறார். சுவிசேஷ பணிக்காக அநேகர் பிரசங்கிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உழைக்கிறோம். ஆனால் கை காசை செலவழிக்க சற்று ஏனோ தயக்கமுடையவர்களாக இருக்கிறோம் அல்லவா? லட்சம் கோடி வைத்திருப்பவர்கள் கொடுக்கட்டும் என கை காட்டுகிறோம், அல்லது அவர்களை கட்டாயப்படுத்துகிறோம். தவறான வழியிலே சொத்து சம்பாதிக்கிறவரிடத்திலே போய் நாம் காணிக்கைகளை கேட்டு வாங்குகிறோம். வேதம் காட்டும் உதாரணங்கள் வித்தியாசமானவை. முதல் காணிக்கையே தன்னுடைய முதல் ஆசீர்வாதம், அதாவது தலையீற்று, அதுதான் தனக்குரியது என ஆபேல் வைத்துக் கொள்ளவில்லை. எனவேதான் அக்காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். தன்னுடைய ஜீவனத்திற்குரியதெல்லாம் போட்ட ஏழை விதனுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். பாவி என்று மற்றவர்களால் இகழப்பட்டு, ஆனால் தேவனுக்கென்று தன்னுடைய விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை பூசின அவளுடைய கிரியையை சுவிசேஷம் அறிவிக்கப்படும் மட்டுமாக அது சொல்லப்படும் என்பதாக ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது ஆலயம் கட்ட பிரபுக்கள், ஜனங்கள் நன்கொடைகளை விட நம் கை காணிக்கையை தான் சேர்த்து வைத்திருப்பதை தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் உத்தமமாய் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் இந்த நாளிலே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்பதுதான், உங்களுடைய கை காணிக்கைகளை கொடுங்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுங்கள். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கொடுப்பதே பாக்கியம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தந்திட்டார் இந்த நாள். இந்த நாளை கைதட்டி பாடுவதோடு மாத்திரமல்ல, இந்த நாளிலே தேவனை நான் காட்டுகிறவனாக இருக்கிறேன். இந்த நாளிலே கடின எண்ணங்களை கடின இருதயத்தை உடைக்கும்படியாய் தேவனுடைய சமூகத்திலே ஓடி வருகிறேன். இந்த நாளிலே என் கை காணிக்கையை கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, இன்றைய நாள், இந்த நாள் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற நாள். இந்த நாளிலே உம்மை வெளிப்படுத்துகிறேனா? வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்ற கடினமான பாறைகள் உடைக்கப்படும் முடியாத இடத்திலே கொடுக்கிறேனா? ஆண்டவரே, என் கை காணிக்கை, என் பலன், என் சாமர்த்தியம் என்று சொல்லிக்கொள்ளாமல் என் கை காணிக்கையை உமக்கு அர்ப்பணிக்க என்னுடைய நேரம், காலம், பொருள் அனைத்தையும் கொடுத்து அறிந்தராதோர் அறிந்திட நான் உழைக்கிறவனாய் கொடுக்கிறவனாய் காணப்பட எனக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.